வாக்குப்பதிவு வேகமாக நடைபெறுகிறது. ஆனால் வாக்குச்சாவடிகள் மக்கள் வாக்களிப்பதற்கு ஏற்புடையதாக இல்லை, தயாரிப்புகள் போதவில்லை என்றுதான் தோன்றுகிறது. பல இடங்களில் மிக குறுகலான இடமாக இருப்பதனால் விரைந்து மக்களால் வாக்களிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தில் தேர்தல் ஆணையம் இவை எல்லாவற்றையும் ஒழுங்கமைப்பது மிக அவசியமானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல சிசிடி கேமரா இதெல்லாம் பொருத்தி இருக்கிறார்கள். அந்த சிசிடி கேமராக்களின் மூலமாக கள்ள ஓட்டுகள் போடுவது, பூத் கேப்சரிங் இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் அதையும் மீறி ஏதாவது நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தொகுதியில் போட்டியிடுபவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதனால் அதுக்கு மேலே என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. மத்தியானத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய பரபரப்பான நிலைமைகள் சொல்ல முடியல. மக்கள் விரைந்து வாக்களிப்பதற்கு போதுமான ஏற்பாடுகள் இல்லை. மிக குறுகலான சின்ன சின்ன பள்ளிகளில் அவர்கள் காத்தோற்ற வசதி இல்லாத இடங்களில்தான் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த குறைபாடுகளை போக்க வேண்டும். ஆனால் சில தொகுதிகளில், குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் முறையாக தலையிட்டு களைய வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் விட வருத்தம் என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவர்களை சிந்திக்க விடாமல், அவர்களுடைய குடியிருப்பு வசதி, அவர்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி, இதை எதையுமே அவர்கள் செய்ய விடாமல் அதற்கு மாறாக பணத்தை மட்டுமே சிந்திக்க இந்த தேர்தல் தூண்டிவிட்டது. அந்த சூழல் மிக வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது. ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகளையே அது அழித்து விடக்கூடியது. அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குச்சீட்டு என்பது த சாவரின் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அதை போல அந்த உரிமை, அந்த வாக்குரிமைக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. அந்த கடமை தவறப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.